உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மனுக்கு நடக்க போற ஆடிப்பூர பூஜையும் பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் போயிடும். அதே சந்தோஷத்தோட போய் வீட்டுல நீங்க போட்ட கோட்டை நீங்களே அழிச்சிருவீங்க. என்ன இவா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து கோட்டை அழிக்கலான்னு பாக்குறியா? நோ 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 நோ. கோடு போட்டதுதான். எந்த காரணத்துக்காகவும் நான் அதை அழிக்க மாட்டேன். சார், நீங்க யமுனா அக்காவோட அடிக்கடி சண்டை போட்டிருந்தா நீங்க இப்ப நடந்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா நீங்களும் அக்காவும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தவங்க. அந்யோன்யமா இருந்த ரெண்டு பேருக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தா கூட தாங்கிக்க முடியாது சார். அதுவும் இப்படி பேச்சு வார்த்தையே இல்லாம வீடு ரெண்டாகி நிக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்தா யமுனாக்கா எப்படி சார் தாங்கிக்குவாங்க? யமுனாக்காவுக்கு உங்களையும் இந்த குடும்பத்தையும் தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்வீங்களே சார். யமுனாக்கா இல்லைன்னா நீங்க ஜீரோன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களே சார். இனிமே யமுனாக்கா முடிவுபடிதான் குடும்பத்துல ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும்னு முடிவு எடுத்திருந்தீங்க. இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கூட வாழவே மாட்டேன்னு ஒதுக்கி வச்சிட்டீங்களே. இது எந்த விதத்துல சார் நியாயம்? சார், உங்ககிட்ட இருந்து அவங்களை பிரிச்சத அவங்களுக்கு கொடுத்த தண்டனையா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல சார், உங்களுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒன்னா இருந்தவங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தாங்கிறது தான் சார் பெருமை. அப்படி இல்லாம கடைசியில பிரிஞ்சுட்டாங்கிறது பெருமையே இல்ல சார். யமுனாக்கா அப்படி ஒன்றும் பெருசா தப்பு பண்ணிடல சார். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால கௌசல்யா அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சாங்க. மீராவுக்கு முதல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்காக நீங்க அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது பிடிக்காம நீங்க அவங்களை தள்ளி வச்சாலும் ஏன் கல்யாணத்தினால நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததாதான் என்னால நினைக்க முடியுது. ஏன் கல்யாணத்தால அக்கா கஷ்டப்பட்டதா இருக்கக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க மனசை மாத்திக்கிட்டு யமுனா அக்காவை ஏத்துக்கோங்க சார். அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்து அவங்கள வேலைக்காரி மாதிரி கேவலப்படுத்தாம எப்பவும் போல மதிப்பு கொடுத்து நடத்துங்க சார். முடிச்சிட்டியா? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா?